அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மதுரை மாவட்ட பாஜக பெண் நிர்வாகி தலையை துண்டித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது 3 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். பட்டுக்கோட்டையில் பாஜக பிரமுகர் சரண்யா கழுத்தை துண்டித்து கொல்லப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கில் 3 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அந்த 3 பேர் யார், எதற்காக கொலை செய்தார்கள் என்று தெரிய வந்திருக்கிறதா? விவரங்கள் என்ன? பட்டுக்கோட்டையில் கொலை செய்யப்பட்ட பாஜக பெண் நிர்வாகி சரண்யா கொலை விவகாரத்தில் 3 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரண் நின்றிருக்கிறார்கள். கபிலன், குகன், பார்த்திபன் ஆகிய 3 பேர் நீதியரசர் முன்பு சரண் நின்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மதுரை விமான நிலையத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு தீவிரவாத தாக்குதலில் ராணுவ வீரர் லட்சுமணன் வீரமரணம் அடைந்து உயிரிழந்த போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த தமிழக அமைச்சர் TTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் பாஜக மதுரை மாநகர மாவட்ட தலைவராக இருந்த தற்போது அதிமுகவில் இருக்கும் டாக்டர் சரவணன் தலைமையிலான அணியினர் வந்தபோது இரு தரப்பிற்கு இடையே சர்ச்சை ஏற்பட்டது. அந்த சம்பவத்தில் அமைச்சர் TTR பழனிவேல் தியாகராஜனின் காரில் செருப்பு வீசப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் பெண்கள் உட்பட அமைச்சர் காரை முற்றுகையிட்டும் காலனி வீசியது யார் என்பது குறித்து வீடியோ காட்சியின் மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த சம்பவத்தில் மதுரை மத்திய தொகுதி மாநகர் பாஜக மகளிர் பொறுப்பில் இருந்த சரண்யா அமைச்சர் காரில் காலனி வீசிய சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டார். இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதயசூரியபுரம் பகுதியில் நேற்று இரவு மர்ம நபர்களால் ஆய்வாளர் வெட்டி தலையை உண்டாக்கி கொடூரமாக கொலை செய்துவிட்டு மர்ம கும்பல் தப்பி ஓடியது. இவர் சமீப காலமாக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு மதுரையில் நடைபெறும் எந்த கட்சி நிகழ்ச்சி கூட்டத்திலையும் கலந்து கொள்வதில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் உடலை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இந்த கொலை குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேர் கபிலன், குகன், பார்த்திபன் ஆகிய 3 பேரும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். பாஜக பெண் நிர்வாகி கழுத்து துண்டித்து கொலை சம்பவத்தில் 3 பேர் சரணடைந்த நிலையில் பட்டுக்கோட்டையில் பாஜக பிரமுகர் சரண்யா கழுத்து துண்டித்து கொல்லப்பட்டார். கொலை வழக்கில் 3 பேர் மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள். இந்த கொலையானது சொத்து பிரச்சனை காரணமாகவே நடைபெற்றிருப்பதாக முதல்கட்ட தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.